ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள சர்வதேச ஹாக்கி அரங்கை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். தற்போது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹாக்கி அரங்கு எந்த அளவுக்கு நவீனப்படுத்தப்பட்டிருக்கு மற்றும் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். மதுரையில் புதிதாக சர்வதேசிய ஹாக்கி அரங்கை தற்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் கட்டப்பட்டுள்ள சர்வதேசிய ஹாக்கி அரங்கை இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ரூபாய் 10.55 கோடி மதிப்பில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் ஏற்கனவே இருந்த செயற்கை புல்தரை ஹாக்கி மைதானத்தை சீரமைத்து தற்போது புதிதாக பார்வையாளர் கேலரிகள் மற்றும் ஹாக்கி அரங்கு முழுமையாக முடிக்கப்பட்டு தற்போது இன்று திறந்திருக்கிறது. இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா 1200 பேர் அமர்வதற்கான 2 தற்காலிக கேலரிகள் தற்போது 50% பணிகள் தற்போது முடிவடைந்த நிலையில தற்போது நிரந்தர பார்வையாளர்கள் கேலரி முதல் மாடியில் நடுவில் உள்ள விஐபி அறையில் நாற்காலிகள், இரு பக்கமும் பார்வையாளர்கள் கேலரி பிளாஸ்டிக் வகை சேர்களானது பொருத்தப்பட்டிருக்கிறது. மேல்தளம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வயரிங் வேலை முடிக்கப்பட்டு ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்வையாளர் கேலரி, மீடியா அரங்கானது பயன்பாட்டுக்கு தற்போது வந்திருக்கிறது. போட்டிக்கு தனி வழி ஹாக்கி அரங்கு வருவதற்கென பின்பக்கம் உள்ள வாசல் நவீனமயமாக்க மின்விளக்குகளுடன் அழகுபடுத்தப்பட்டு தற்போது நிறுவப்பட்டிருக்கிறது. நீரூற்றத்தின் மேல் பகுதியில் ஹாக்கி மட்டை குறிப்பாக பொருத்தப்பட்டிருக்கிறது. பூச்சி வேலைகள், கேலரி வேலைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தற்போது இந்த மைதானத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தொடர்ந்து பன்னாட்டு வீரர்கள் பயிற்சி பெறுவதற்கு அரங்குகளானது இங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. போட்டி தொடங்கும் வரை வீரர்கள் பயிற்சி அரங்கில் பயிற்சி விளையாட்டில் ஈடுபடுவார்கள் என்று தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தற்காலிக கேலரி பணிகள் இன்னும் சில நாட்கள் தொடரும் என்று தெரியப்பட்ட நிலையில மதுரையில் ABE பிரிவுகள் கீழ் ஜெர்மனி, கனடா, தென்னாப்பிரிக்கா, அயர்லாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம், எகிப்து, நமீபியா, நெதர்லாந்து, மலேசியா, பின்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் விளையாடுவதற்கான வீரர்கள், அவர்களுக்கான மசாஜ் செய்வோர் அனைவரும் பார்த்தீங்கன்னா உணவு நிபுணர்கள், பயிற்சியாளர்கள், அணி மேலாளர்கள் உட்பட்ட 25 அடங்கிய குழுவினர் தற்போது மதுரை விமான நிலையத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது